ஒரு நாள் ஒரு குரங்கு ஒன்று தனக்கு கிடைத்த ருசியான மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அந்த மாம்பழத்தின் கொட்டையை மண்ணிலே புதைத்து வைத்து பின்பு அதை ஒரு மாம்பழ மரமாக வளர்த்து அதன் பழங்களை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதாம். அந்த குரங்கு தான் ஆசைப்பட்டது போலவே அந்த மாம்பழ கொட்டையை மண்ணிலே புதைத்து வைத்து தண்ணீர் ஊற்றியதாம். மறுநாள் காலையில் அந்த மாங்கொட்டை முளைத்து விட்டதா என்று தெரிந்து கொள்வதற்கு மண்ணை தோண்டி பார்த்தபோது அந்த மாங்கொட்டை இன்னும் முளைக்கவில்லை என்று கண்டு கவலைப்பட்டதாம். பின்பு அந்த குரங்கு மறுபடியும் அந்த மாங்கொட்டையை மண்ணிலே புதைத்து அதற்கு தண்ணீர் விட்டதாம். மறுநாள் காலை மறுபடியும் அந்த குரங்கு மாங்கொட்டை முளைத்து விட்டதா என்று தோண்டி பார்க்கும்போது அதில் ஒரு சிறு முளை கூட விடவில்லை என்று கண்டு மிகவும் கவலைப்பட்டு அந்த மாங்கொட்டையை மீண்டும் மண்ணில் புதைத்து தண்ணீர் விட்டதாம். இதே போன்று மறுபடி பல நாள் செய்து கொண்டே இருந்ததாம். கடைசியில் அந்த மாங்கொட்டையின் வீரியம் இழந்து காய்ந்து அந்த மாங்கொட்டை செத்தே போய்விட்டதாம். இன்று இதே போலவே நாமும் எதையாவது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டதை ஏற்ற நேரத்தில் வாய்க்கச் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் அது வாய்ப்பதற்கும் நடந்தேறுவதற்கும் அதற்குரிய ஒரு காலமும் ஏற்ற சமயமும் உண்டு. அந்த குரங்கு செய்தது போல தினமும் மண்ணை தோண்டி பார்க்க தேவையில்லை. மாறாக அந்த மாங்கொட்டை முளைத்து பின்பு மரமாகும் வரை தண்ணீர் விட்டால் மாத்திரம் போதும். பரிசுத்த வேதாகமத்தில் அருமையான ஒரு வசனம் ரோமர் 8:25 இப்படியாக சொல்லுகிறது: நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அதே போல தேவனிடத்தில் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டுக்கொண்டவைகளை குறித்து நாம் ஜெபத்தில் வைத்து பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது விசுவாசத்தை கனப்படுத்தும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்ற காலத்தில் வாய்க்கச் செய்வார்.